ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறதா இருவாச்சி மல்லிப்பூங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனமான பூ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக பூக்கும். ஓகே, நான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். 1 லேயர் 2 லேயர் 3 லேயர் இந்த மாதிரி பூக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொட்டுக்களோடைய சூப்பரான பெரிய பிளான்ட் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த பிளான்ட் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்காங்க. ஏன்னா பெரிய பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறேங்க பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட்டை பாருங்கள். எல்லாமே முட்டோடு இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான பிளான்ட்டுங்க. ஓகே, ஆனால் ஒரு தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாங்க. டெய்லியும் பூ பூக்கும். நல்லா கட் பண்ணி விட நிறைய முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு முட்டோட சைஸ் பாருங்கன்னா கூர்மையாக அதிகமாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு பூ முட்டையே அறுத்து காட்டுறேன். முட்டோட சைஸ் பார்த்துக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நல்லா ஒரு மனமான பூ, நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டெப்பாக பாருங்கள், 1 2 3 லேயர், கிட்டத்தட்ட 3 லேயர் இந்த மாதிரி ஸ்டெப்பாக வரும். இது பேர் தான் இருவாச்சி மல்லி. நம்மக்கிட்ட வந்து கேட்லாக்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 100 செடி வேணாலும் ரெடியாக இருக்குது, இல்லை 200 செடி வேணாலும் ரெடியாக இருக்குது. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா மெச்சூரான கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்தாக வளர்த்த பிளான்ட். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஒரு தொட்டிலையோ ஒரு க்ரோ பேலையோ வைக்கும்போது டெய்லி சாமிக்கு பூஜைக்கு தலைக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே கட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அழகாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்கும். குண்டு மல்லி பூ எப்படி வாசனையாக இருக்குமோ அதே மாதிரி வாசனை தரக்கூடிய ஒரு பூ தாங்க இருவாச்சி மல்லி. உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸுங்க. தேங்க்யூ டு ஆல், பை பை.